ஓய்வு நாள் ஆசரிப்பில் தேவனுடைய குணம் வெளிப்படுகிறது. அதை அனுபவித்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். தேவனை பற்றிய அறிவே அறிவு, தேவனே ஆசிரியர், சிந்திக்க பழகுவதே கல்வி என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்த்து வருகிறோம். தேவன் நல்லவர் என்பதை 7 நாட்களிலும் கற்பது தான் மெய்யான கல்வி. எனவே எவ்வாறு நாம் அதை கற்றுக்கொள்கிறோம் என்பதை இன்னும் சற்று விளக்கமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தேவ குணத்தை கற்றுக்கொண்டால் உண்மையான இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து பராமரித்து வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, நீர் எவ்வளவு தூரம் நல்லவர் என்பதை சிருஷ்டிப்பிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இளைப்பாறுதலிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு புது அலுவலகம், புது வழக்கறிஞர் அன்றைக்கு தான் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். முதல் நாள் அது. அவரை பார்ப்பதற்கு யாராவது வந்தால் அவர்களோடு பேசி ஏதேனும் வழக்கு கிடைத்தால் நல்லது என்கிற ஒரு ஆவலோடு அவர் உட்கார்ந்திருக்கிறார். யாரோ ஒருவர் வருகிற சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்ட உடனே யாரோ ஒரு வாடிக்கையாளர் வருகிறார். அவரை நாம் கவர்ந்து விட வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் திறமையானவர் என்பதை அவருக்கு நாம் காட்ட வேண்டும் என்ற முடிவோடு கூட தொலைபேசியை கையில் எடுத்தார். பேச ஆரம்பித்தார். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் நேரில் வந்தால் பேசிக்கொள்வோம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதை குறித்து நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள் என்று தொலைபேசியில் கவனத்தோடு அவர் பேசினார். பேசி முடித்த பிறகு வந்திருந்த நபரை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது அந்த நபர் சொன்னார், இது புது கட்டடம், இன்னமும் தொலைபேசிக்கு இணைப்பு கொடுக்கவில்லை, தொலைபேசிக்கு இணைப்பு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். தொலைபேசியில் இணைப்பு இல்லாமலேயே தொலைபேசியில் பேசுவது போல இவர் நடித்தார். ஆனால் வந்தவரோ தொலைபேசி இணைப்பு கொடுப்பதற்காக வந்திருந்தார். பல சமயங்களில் நாம் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் அல்லவா? ஆலயத்தில் நம்மை போன்ற பக்திமான்களை பார்ப்பது கஷ்டம். நாம் பேசுகிற பேச்சு, நாம் செய்கிற செயல், ஆலயத்தில் நடந்து கொள்கிற முறை எல்லாவற்றையும் பார்க்கும்போது பலருக்கு இவரை போன்ற ஒரு பக்திமானை நாம் எங்கே பார்ப்பது என்கிற எண்ணம் வரலாம். வித்தியாசமாக நடக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், இவ்வாறு நடக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏசாயாவின் காலத்தில் ஆலயத்தில் இருந்த விசுவாசிகள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். இது ஏசாயாவின் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். ஏசாயாவின் மூலமாக அவர் பேசுகிறார். உங்கள் காணிக்கைகளை நான் பார்க்க விரும்பவில்லை, அவற்றை கொண்டு வராதீர்கள். நீங்கள் தூப வர்க்கம் காட்டுகிறீர்கள், எனக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் மாதப்பிறப்பில் கூடுகிற சபை கூட்டம், ஓய்வு நாளில் சபை கூடுகிற சபை கூட்டம், இதெல்லாம் நான் இனிமேல் சகிக்கப் போவதில்லை. பண்டிகை என்றாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எவ்வளவுதான் கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார். தேவன் இவற்றை ஏன் செய்ய சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளாமல் காணிக்கை கொண்டு வருதல், மாதப்பிறப்பு ஆசரித்தல், ஓய்வு நாள் வருதல், சபை கூட்டம் நடத்துதல் போன்றவற்றை நாம் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் தேவனுக்கு இவையெல்லாம் அருவருப்பாக இருக்கிறது. எனவே தேவன் இந்த கட்டளைகளை ஏன் கொடுத்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி உணர்ந்திருப்பது நம்முடைய பார்வையை மாற்றக்கூடும். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் 2:3 வாசிக்கிறோம். ஏன் அவர் ஓய்ந்திருந்தார்? நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஓய்ந்திருந்தார். இதன் மூலமாக நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறார். உலகத்தின் முதல் ஓய்வு நாளை யோசித்து பாருங்களேன். அந்த முதல் ஓய்வு நாளை பற்றி பேசும்போது ஆதியாகமம் 2:2 இவ்வாறு சொல்கிறது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இதில் 7ஆம் நாளிலே தம்முடைய கிரியையை நிறைவேற்றினார் என்று வருகிறபடினால 7ஆம் நாளிலும் அவர் ஏதோ வேலை செய்தது போல ஒரு எண்ணம் மக்களுக்கு வருகிறது. அதனால் செப்டுவஜின் என்கிற கிரேக்க மொழிபெயர்ப்பிலும், சிரியக் என்கிற சீரிய மொழிபெயர்ப்பிலும், சமாரியர் என்கிற சமாரிய மொழிபெயர்ப்பிலும்
7ஆம் நாளிலே என்பதை 6ஆம் நாளிலே என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் எபிரேய வேதாகமத்தில் அது 7ஆம் நாளிலே என்றுதான் இருக்கிறது. 7ஆம் நாளிலே அவர் எதை நிறைவேற்றினார்? 7ஆம் நாளிலே ஒன்றை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார் தெரியுமா? இதுவரைக்கும் மண்ணிலும் தண்ணீரிலும் உண்டாக்கின ஆண்டவர் காலத்திலே ஒன்றை உருவாக்குகிறார். அன்றைக்கு அவர் ஓய்வு நாளை உண்டாக்கினார். ஓய்வு நாளை உண்டாக்கி தமது படைப்பை தேவன் முடித்து வைத்தார். ஆம், 7ஆம் நாளிலே தேவன் தம்முடைய கிரியையை நிறைவேற்றினார், ஒரு முடிவு கொண்டு வந்தார். அந்த 7ஆம் நாளையும் சேர்த்து தேவன் அநேக நன்மையானவற்றை மனிதருக்காக உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. ஆதாமும் ஏவாளும் எத்தனை நாள் கழித்து ஓய்ந்திருந்தார்கள்? அவர் வாழ்க்கையே ஓய்வு நாளில் தான் துவங்கியது. அதற்காக என்ன ஆயத்தம் செய்திருப்பார்கள்? ஒரு ஆயத்தமும் அவர்கள் செய்திருக்க போவதில்லை. எல்லா ஆயத்தங்களையும் தேவனே செய்துவிட்டார். முதலாவதாக ஓய்வு நாளில்தான் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். அந்த ஓய்வு நாளில் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? நமக்கு வேதாகமத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் அவர்களோடு பேச வந்ததாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறதுனால அந்த நாளை அவர்கள் தேவனோடு செலவிட்டிருப்பார்கள். பார்க்கிற ஒவ்வொன்றையும் இது என்ன இது என்ன என்று அவர்கள் கேட்டிருக்கலாம். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தேவன் நிச்சயமாக பதில் சொல்லியிருப்பார். அமெரிக்காவிலே ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்று ஒருவர் இருந்தார். நான் ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றி சொல்லவில்லை, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்கிற ஒரு விஞ்ஞானியை குறித்து சொல்லுகிறேன். அவர் சிறு வயதில் தன்னுடைய தகப்பனை இழந்தவர். தாயும் மகனுமாக ஒரு வெள்ளைக்காரரிடம் அடிமைகளாக வந்து சேர்கிறார்கள். ஆனால் அந்த வெள்ளைக்காரர் இந்த கருப்பு சிறுவனை தன்னுடைய பிள்ளையைப் போலவே வளர்த்தார். கார்வர் என்பது அவருடைய பெயர்தான். அதனால் ஜார்ஜ் வாஷிங்டன் இவரை தன்னுடைய அப்பாவாகவே கருதினார் என்பது தெரிகிறது. அவர் விளையாடி கொண்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு வருகிற கேள்விகளை எல்லாம் கார்வரிடத்தில் வந்து கேட்பார். அப்பொழுது கார்வர் ஜார்ஜ் வாஷிங்டனை பார்த்து, நீ தேவனிடத்தில் தேவன் சொல்லித் தருவார் என்று சொல்லிவிடுவாராம். இதனால் கேள்வி எழுப்பினால் அப்பாவிடம் கேட்பதை நிறுத்திவிட்டு தேவனிடம் கேட்க ஆரம்பித்தார். தேவன் பதில் சொன்னாரா என்றால் பதில் சொன்னார் என்பதுதான் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரிகிறது. அநேக இயற்கை காரியங்களுக்கான அர்த்தத்தை அவர் கண்டுபிடித்தார். தேவன் அவரை இந்த விதமான ஒரு அறிவாளியாக வளர்த்தார். நாமும் கூட இந்த ஓய்வு நாளில் இயற்கையை நாம் பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் எவ்வளோ வித்தியாசமானதாக இருக்கும். ஒரு முறை இவருக்காக செய்யப்பட்ட ஒரு வரவேற்பு விழாவில் இவர் வந்தபோது அந்த பூங்காவின் காவல்காரன் இவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இவரை பார்த்தால் இவர் ஒரு விஞ்ஞானியாக அவனுக்கு தெரியவில்லை, முக்கியமானவராக அவருக்கு தெரியவில்லை. எனவே அவன் உள்ளே விட மறுத்து கொண்டிருந்த போது அந்த விஞ்ஞானி காவல்காரனை பார்த்து சொன்னார், அந்த செடிக்கு வலிக்கிறது போல இருக்கிறது, அது அழுது கொண்டிருக்கிறது, நீ என்ன செய்கிறாய்? அதுக்கு வேரில் ஒரு கட்டி வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தோட்டக்காரனுக்கு கோபம் வந்தது. நீ தோண்டிப்பார், உனக்கு புரியும் என்று ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அவனுக்கு சொல்லுகிறார். தோண்டி பார்த்தபோது அந்த செடியின் வேரிலே ஒரு பெரிய கட்டி இருந்தது. இதை எப்படி கண்டுகொண்டாய்? நீ யார் என்று கேட்டபோது தான் இவர் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இவருக்காகத்தான் அங்கே கூடத்திலே அநேகர் காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்தபோது அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு உள்ளே அனுமதித்தான் என்று வாசித்தேன். அந்த அளவிற்கு இயற்கையின் சூழ்நிலைகளை பார்த்து இதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு தேவனிடத்திலிருந்து அவருக்கு கிடைத்தது. நாமும் கூட இந்த ஓய்வு நாளில் தேவன் எப்படியெல்லாம் படைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் என்றால் நம்முடைய மனது எவ்வளவு தூரம் இளைப்பாறக்கூடியதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஓய்வு நாள் என்பது ஏதோ கடமைக்கென்று சில ஆராதனைகளிலே பங்கு பெறுவதல்ல, தேவனுடைய இளைப்பாறுதலில் பங்கு பெறுவதாகும். ஷாபத் என்கிற எபிரேய வார்த்தை தான் சாபத் அல்லது ஓய்வு நாள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஷாபத் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் அசையாமல் உட்கார்ந்து இருப்பது. மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே ஷாபத் என்கிற வார்த்தையை ஓய்வு நாளுக்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அவருக்கு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. வேலை செய்ததினால் சோர்வு அவருக்கு வந்திருக்க போவதில்லை.
பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை என்று வேதாகமும் சொல்கிறது. அவர் இளைப்படைவதில்லை என்று வேதாகமும் சொல்கிறது. அவரை நாம் ஆராய்ந்த முடியாது என்று வேதாகமும் சொல்கிறது. எனவே அவர் சோர்ந்து போய் அந்த நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதல்ல, சோர்ந்து போய் அசையாமல் உட்கார்ந்திருந்தார் என்பது அல்ல. அவருக்கு இளைப்பாறுதல் தேவையில்லை, நமக்காக அவர் இளைப்பாறினார் என்பது நமக்கு புரிகிறது. சில சமயங்களிலே ஓய்வு நாளிலே நாங்கள் வேலை செய்வதில்லை என்று யாரிடத்திலாவது சொல்லி பாருங்கள். அவர் சொல்வார்கள், நீங்கள் வேலை செய்ய மாட்டீர்களா, அப்படியானால் சாப்பிடுவீர்களா என்று கேட்பார்கள். சாப்பிடுகிற வேலையை பற்றி அவர் இங்கே சொல்லவில்லை. தேவன் வேலையை நிறுத்தினார் என்பதற்காக உண்மையிலேயே பிரபஞ்சத்தில் அவர் செய்து கொண்டிருந்த கிரியைகள் எல்லாம் நிறுத்திவிட்டாரா? யோவான் 5:17 யூதரை பார்த்து இயேசு இப்படி சொன்னார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஓய்வு நாளிலே அவர் சொல்லுகிறார், என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன் என்கிறார். அப்படி தேவன் கிரியை செய்யவில்லை என்றால் இந்த உலகம் நிலைத்திருக்காது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது என்று கொலோசியர் 1:17 வாசிக்கிறோம். அவருடைய கிரியை இன்றி எதுவும் இயங்க முடியாது. அப்படியானால் தேவன் ஓய்வு நாளிலே வேலை செய்யாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இயங்க முடியும்? இந்த உலகம் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? அவர் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஓய்வு நாளிலே அந்த வேலையை நிறுத்தினார் என்பது நாம் ஓய்ந்திருப்பதற்காக அவர் ஒரு ஏற்பாட்டை செய்தார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த ஏற்பாட்டை வேண்டாம் என்று தள்ளுவது எந்த விதத்திலே சரியானதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்றால் அந்த கட்டளை ஒவ்வொன்றும் ஒரு வாக்குறுதி தான். கட்டளைப்படி நடப்பதற்கு தேவையான சகலத்தையும் அவரே தருகிறாரே. ஆதாம் ஏவாள் முதல் ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு அவர்கள் என்ன ஆயத்தம் செய்தார்கள்? ஒன்றையும் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையின் முதல் நாளில் தானே தேவனோடு பேசி பழகி ஓய்ந்திருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அனுபவத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஓய்வு நாளும் வெளிப்படுத்துகிறது. நாம் நன்றாக இருப்பதை விரும்புகிற தேவ குணம் இதில் வெளிப்படுகிறது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தர விரும்புகிறார். எந்த தேவையும் நமக்கு இல்லாமல் போகப் போவதில்லை என்பதை இந்த ஓய்வு நாள் ஒவ்வொரு வாரமும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஓய்வு நாளை வனாந்தரத்தில் ஆசரித்த அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது இன்னொன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். யாத்ராகமம் 16 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உணவு இல்லை, நாங்கள் எகிப்திலே இருந்தபோது சாப்பிட்டது போன்ற உணவு எங்களுக்கு இல்லை என்றெல்லாம் எல்லோரும் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர், நீங்கள் கேட்கிறதையெல்லாம் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து உங்களுக்கு நான் அப்பம் வர்ஷிக்க பண்ண போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதாவது மன்னா பெய்ய போகிறது, அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் சென்று அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று 4 சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் போய் தங்களுக்கு வேண்டியதை சேர்த்து கொள்ள வேண்டும், அதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். இந்த பொழிகிற மன்னா ஒவ்வொரு வீட்டுகளும் பொழிய பண்ணுவதற்கு தேவனால் முடிந்திருக்காதா? செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக வெளியிலே பொழிய பண்ணி நீங்கள் போய் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாம் வேலை செய்ய வேண்டும் என்பதை தேவன் இங்கே வற்புறுத்துவதை பார்க்க முடிகிறது. கடந்த வாரத்தில் வேலையை குறித்து நாம் படித்தோம். அதில் வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். இங்கே வேண்டியதையெல்லாம் நீங்கள் போய் பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி பொறுக்கிக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் செல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடப்பீர்களா நடக்க மாட்டீர்களா என்பதை நான் பார்த்து அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். அதாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்பது 6 நாளும் வேலை செய்வதில் அடங்கியிருக்கிறது. 6 நாட்களும் மன்னா சேகரிக்க செல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடப்பதில்லை என்று அர்த்தம். 6 நாட்கள் வேலை செய் என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது. 6ஆம் நாளில் என்ன செய்ய சொன்னார்? ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஆளுக்கு 1 ஓமர் சேகரித்தார்கள். 6ஆம் நாளில் 2 ஓமர் சேகரித்துக் கொள்ளும்படியாக சொன்னார். ஏனென்றால் 7வது நாளில் மன்னா பெய்ய போவதில்லை. அன்றைக்கு தேவையான உணவுக்கு அவர்கள் 6ஆம் நாளிலே சேர்க்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் இவ்வாறு சொல்கிறார், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள். எவ்வளவு சுட வேண்டுமோ அவ்வளவு சுடுங்கள், எவ்வளவு வேவிக்க வேண்டியுமோ அவ்வளவு வேவியுங்கள், மீதியானதை அடுத்த நாளுக்காக நீங்கள் வைத்து வையுங்கள் என்று சொன்னார். ஓய்வு நாளில் நடந்தது என்ன?
மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. யாத்திராகமம் 16:24. 6வது நாளில் அவர்கள் சேகரித்தது கெட்டுப்போகாமல் 7ஆம் நாளிலும் இருந்தது. ஆனால் மற்ற நாட்களில் என்ன நடந்தது? மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மற்ற நாட்களில் மிச்சம் வைத்தால் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. 6வது நாளில் அவர்கள் மிச்சம் வைத்தால் 7வது நாளிலே அது நாரவும் இல்லை, பூச்சி பிடிக்கவும் இல்லை. எவ்வளோ பெரிய அற்புதம் என்பதை பாருங்கள். ஆனால் 7வது நாளிலும் சேர்ப்பதற்கு சிலர் போனார்கள். அவர்கள் அதை காணவில்லை. ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், 7வது நாளில் வேலை செய்கிறவர்கள் அதற்குரிய சம்பளத்தை பெறாமலா இருக்கிறார்கள், என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்கத்தானே செய்கிறார்கள் என்று ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திற்கும் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீதிமொழிகள் 10:22 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு வசதிகள் இருப்பது போல தெரியலாம், அவர்கள் எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அவனவனுக்கு அவனுடைய கஷ்டம் புரியும். நாம் தேவனை முழுவதுமாக நம்பினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கும். 7ஆம் நாளிலே சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவர்கள் அதை காணவில்லை. அப்போது கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? 6 நாளும் வேலை செய்யும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம். 7வது நாளில் வேலை செய்யாமல் இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம் என்கிற ஒரு முக்கியமான கருத்தை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எதற்காக இப்படி செய்தார்? உங்களுக்கு வனாந்தரத்தில் தேவன் மன்னாவை கொடுத்தார், உங்களை போஷித்து வந்தார். நீங்கள் அவரை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த மன்னா எப்படிப்பட்டது? இதற்கு முன்னராக உங்களுடைய பிதாக்கள் அறியாத ஒரு மன்னா. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு வழியிலே தேவனால் நம்மை போஷிக்க முடியும். நீ என்ன செய்யக்கூடாது? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீ கர்த்தரை நினைக்க வேண்டும். தேவன் சொன்ன பிரகாரமாக இந்த நாளில் உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாக இருப்பதற்கு காரணம் அவரே. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் தேவனே என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் சம்பாதித்தேன், என்னுடைய திறமையை நான் சேர்த்தேன் என்று சொல்லிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் ஒருவேளை தேவனுடைய பிள்ளையின் மனதில் இருக்கும் என்றால் அதை நீக்குவதற்காக தேவன் நம்மை வனாந்தரத்திற்கு அனுப்பி நாம் அறியாத வழியில் நம்மை போஷித்து நான் தான் உன்னை நடத்துகிறேன் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் செய்கிறார். எத்தனை தான் வேதாகமம் அறிந்திருந்தாலும் அதை குறித்து பிரசங்கித்தாலும் பல சமயங்களிலே நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். தேவனே நம்மை நடத்துகிறார் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போய் நான் என்னுடைய திட்டங்களினாலும் என்னுடைய திறமைகளினாலும் இவற்றையெல்லாம் நடத்தி வருகிறேன் என்று நாம் நினைத்து விடுகிறோம். அந்த சமயங்களெல்லாம் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான பாடம், நீ என்னை நம்பலாம் என்பது தான். அந்த சமயத்திலும் தேவன் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. ஏனென்றால் அவர் நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நாம் உழைப்பினால் அல்ல, தேவ உதவியினாலேயே நாம் வாழ்கிறோம் என்பதை ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை பராமரிக்க விரும்புகிற தேவ குணம் இதில் வெளிப்படுகிறது. உழைக்க தேவையில்லை என்று அர்த்தமில்லை, உழைக்க வேண்டும். நான் உழைத்தாலும் அது தேவ உதவியினால்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் ஓய்ந்திருந்தது போல நாம் ஓய்ந்திருந்தால் தேவ சித்தப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். அது மாத்திரமல்ல,
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார் என்றும் ஆதியாகமம் 2:3 வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்கிற முக்கிய வரிசையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஓய்வு நாளில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் மூலமாக இந்த முக்கிய வரிசையை தேவன் கற்பிக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேவனை நாம் நம்பினால் 6ஆம் நாளில் சேகரிக்கப்படுகிற உணவு 7ஆம் நாளிலே கெட்டுப்போகாமல் இருக்கும் என்பதை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கற்பித்து கொடுத்தார். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஒன்றை செய்யுமாறு ஒரு அதிகாரம் சொல்லுமானால் அந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா? யோசித்து பாருங்கள். நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. அப்படியானால் ஒரு முக்கிய வரிசை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரதான ஆசாரியன் மற்ற ஆசாரியர்கள் சேர்ந்து பேதுருவையும் யோவானையும் பார்த்து இனிமேல் இதை குறித்து நீ பேசக்கூடாது என்று சொன்னபோது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது சரிதானா என்கிற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாதே என்று ஒரு அதிகாரம் நமக்கு சொல்லும் என்றால் நாம் தேவனுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். அதனால் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடப் போவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்து பார்த்திருந்தால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் சொற்படி நடத்தல், மனிதர் சொற்படி நடத்தல், இந்த இரண்டில் தேவன் சொற்படி நடத்தல் முதலிடத்தை பெறுகிறது. இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். 2 கட்டளைகளுக்கு இடையே பிரச்சனை வரும்போது எந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஓய்வு நாளை ஆசரித்தலிலும் இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஓய்வு நாளை ஆசரி என்று வேதாகமம் சொல்கிறது. பெற்றோரை கனப்படுத்து என்றும் வேதாகமம் சொல்கிறது. பெற்றோர் உங்களை பார்த்து ஓய்வு நாளை ஆசரிக்காதே என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கே ஒன்றுக்கு தான் நாம் கீழ்ப்படிய முடியும். ஒன்று, தேவனுடைய வார்த்தையின்படி ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், அல்லது பெற்றோரின் கட்டளைப்படி ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதில் எது முக்கியம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் இந்த முக்கிய வரிசையை நாம் புரிந்து கொள்ளாததினாலே பல சமயங்களிலே சாத்தான் நம்மை ஏமாற்றி முக்கியம் அல்லாததை முக்கியப்படுத்தி முக்கியமானதை கடைபிடிக்க விடாமல் தடுத்து விடுகிறான். அந்த கண்ணிக்குள் நாம் சிக்கிவிடாதிருக்க நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டும், எது முக்கியம் என்கிற ஒரு காரியத்தை இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு முறை ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு பெண் அங்கே இருந்தார். ஒரு பிசாசு அவளை பிடித்திருந்ததுனால அவள் அந்த நிலையிலே இருந்தார். இயேசு அவளை பார்த்தபோது அவளை அழைத்து, ஸ்திரியே, நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். சொல்லி அவள் மேலே தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று லூக்கா 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவனுக்கு உடனே கோபம் இருந்தது. ஏன்? இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினார். அவரை பார்த்து சொல்கிறான், வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே வந்து நீங்கள் சுகமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். அவன் செய்தது சரிதானா? சொன்னது சரிதானா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கூட நாமும் இதுபோல மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது முக்கியம் என்பதை ஓய்வு நாள் ஆசரிப்பில் அவன் புரிந்து கொள்ளாததினாலே அவன் பேசிய வார்த்தைகள் இது. இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மாயக்காரனே என்றார். ஏன் மாயக்காரனே என்று சொல்லுகிறார்? ஒரு பெண் 18 ஆண்டுகளாக சுகமில்லாமல் இருக்கிறாள். அவள் சுகமாக வேண்டும் என்பதுதான் அந்த சபையின் போதகனாக அவன் விரும்பி இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இங்கே கோபப்படுகிறார். அப்போது ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு ஓய்வு நாளில் எருதாவது கழுதையாவது தொழுவத்திலே நீ கட்டியிருந்தால் அதற்கு நீ தண்ணீர் காட்டுவது இல்லையா என்று கேட்கிறார். இது வேலை, நான் செய்ய மாட்டேன், அது பட்டினி கிடக்கட்டும் என்று விட்டு விடுகிறாயா? ஒரு கழுதையின் மேலும் எருதின் மேலும் நீ காட்டுகிற ஒரு அன்பை ஒரு மனுஷின் மேலே நீ காட்டக்கூடாதா? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்கிறார்.
18 வருஷமாக இவள் கஷ்டப்பட்டு வருகிறாள் என்று சொல்கிறார். இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என்கிறார். ஆம், எது முக்கியம் என்பதை உணராததினாலே அந்த ஜெபாலய தலைவனுக்கு கோபம் வந்தது. நாமும் அப்படி நடந்து கொள்கிறோமா? சீஷர்களின் ஓய்வு நாள் ஆசரிப்பில் ஒரு முறை பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள். அப்போது இயேசு என்ன சொன்னார் என்று பார்ப்போமா? அதற்கு முன்பாக உபாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. கைகளால் சில கதிர்களை கொய்து நீ சாப்பிடலாம், ஆனால் அரிவாள் வைத்து நீ விளைச்சலை அறுக்கக்கூடாது என்று உபாகமம் 23:25 சொல்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய விளைச்சலில் யாராவது வந்து கைகளினால் கதிர்களை கொய்தால் கூட நான் விடமாட்டோம். ஐயோ பாவம், வழிபோக்கர் சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று ஒருவேளை நாம் விட்டோம் என்றால், இப்படி கைகளினால் கதிர்களை கொய்தே மக்களும் வயலை சூறையாடி விடுவார்கள். அந்த நாட்டில் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பசியோடு ஒரு இருக்கிறான் என்றால் பசியாற்றிக் கொள்வதற்கு நீ வயலிலே பறித்து சாப்பிடலாம் என்று அனுமதிக்கக்கூடிய தன்மை இருந்திருக்கிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை பாருங்கள். இயேசு ஒரு ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்களுக்கு பசியாக இருந்தார்கள். உடனே கதிர்களை கொய்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இந்த சம்பவத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஏன் குற்றம் சொன்னார்கள்? ஓய்வு நாளில் அறுவடை செய்வது தவறு, போரடிப்பது தவறு, தூற்றுவது தவறு. திரையில் தெரிகிற படத்தை பாருங்கள். முதலில் தெரிகிற சீடன் கதிர்களை கொய்கிறார். இவர் அறுவடை செய்து விட்டாராம். அடுத்தவர் கைகளினாலே அதை கசக்குகிறார். அவர் போரடித்து விட்டாராம். அவர் தானியத்தையும் பதரையும் பிரிக்கிறார். மூன்றாவது படத்தில் உள்ளவர் அவர் தூற்றுகிறாராம். இப்படி இந்த 3 வேளையும் ஓய்வு நாளில் செய்து விட்டதனாலே சீஷர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அதற்கு அநேக விளக்கங்களை இயேசுவானவர் சொல்லுகிறார். அதையெல்லாம் பார்க்க போவதில்லை. ஒரு வார்த்தை மத்தேயு 12:6 வாசிக்கிறோம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவாலயத்தில் இடப்பட்ட பலிகளை ஓய்வு நாளிலே ஆசாரியர்கள் இட்டார்கள். அதற்காக ஆட்டை பிடித்திருப்பார்கள், வெட்டியிருப்பார்கள், இரத்தத்தை பிடித்திருப்பார்கள், மாംசத்தை வைத்து எரித்திருப்பார்கள். இப்படி பல வேலைகளை செய்தார்கள். இதையெல்லாம் செய்தாலும் அவர்களை நீங்கள் யாரும் குறை சொல்லப் போவதில்லை. ஆனால் அந்த தேவாலயத்திலும் பெரியவராக நான் இங்கே இருக்கிறேன் என்கிறார். எது மீறுதல் என்பது அவருக்கு தெரியாதா? சர்வத்தையும் படைத்தவர் அவர். தேவாலயத்திலும் நான் பெரியவர் என்று சொன்னதன் மூலமாக ஒரு முக்கியமான உண்மையை அந்த பரிசேயருக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். தான் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மனித ரூபத்தில் அவர் இருந்தாலும் அவர் தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டிருந்தால் அவரை வணங்கியிருப்பார்கள். படைத்தவருக்கு முன்னராகவே அவர்கள் சொல்கிறார்கள், இது தவறு. தங்களுடைய சொந்த கட்டளையை தேவனுடைய கட்டளையாக மாற்றி அவர்கள் பேசுவதை பார்க்க முடிகிறது. பல சமயங்களில் நாமும் கூட பல சொந்த கட்டளைகளை ஓய்வு நாளுக்காக எழுதி விடுகிறோம். ஓய்வு நாள் மாத்திரமல்ல, இன்னும் அநேகவற்று இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று பல கட்டளைகளை நாம் முக்கியப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். அதிலும் பல கலாச்சார கட்டளைகளுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் நாம் இருக்கிறோம். அதற்கு பிறகு அந்த ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திற்கு செல்கிறார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தார். உடனே இயேசுவிடத்தில் அவர் கேட்கிறார்கள், ஓய்வு நாளில் சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்கிறார்கள். அப்போது இவரிடத்தில் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கிறார். லூக்காவில் நாம் பார்த்த அந்த சம்பவத்தில், நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கழுதைக்கும் எருதுக்கும் தண்ணீர் காட்ட மாட்டாயா என்று கேட்டார். இங்கே என்ன கேட்கிறார் என்று பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு இருக்கிறது. அந்த ஆடு ஓய்வு நாளிலே குழியில் விழுந்து விட்டது. அதை பிடித்து நீ தூக்கி விட மாட்டாயா என்று கேட்கிறார். தூக்கி விடுவோம், ஏனென்றால் ஆடு என்பது சொத்து, அதை நாம் இழந்து விடக்கூடாது. குழியில் விழுந்த ஆடு செத்து போய்விட்டால் என்ன செய்வது? அதனால் நாம் அதை தூக்கி விடுவோம். ஆட்டை விட மனுஷன் கேவலமானவனா? ஆட்டை பார்க்கில் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார்.
பிறகு அந்த மனுஷனை பார்த்து அவர் சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான். அது மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. மத்திய 12:13 அப்பொழுது பரிசேயருக்கு எவ்வளவு தூரம் கோபம் வந்தது என்றால், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை பண்ண ஆரம்பித்தார்கள். அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அன்பின் அடிப்படையில் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல், வெறுமனே சட்டத்திட்டங்களை வார்த்தையின்படி பார்க்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட கோபம்தான் வரும். அன்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மற்றவர்கள் கீழ்ப்படியாதிருப்பதை பார்க்கும்போது அவர்கள் மேல் இரக்கமும் பரிதாபமும் தான் வருமே தவிர கொலை செய்யத்தக்கதான வெறி வராது. நீங்கள் எவ்வாறு ஓய்வு நாளை கைக்கொள்கிறீர்கள்? தேவனில் மெய்யான இளைப்பாறுதலை பெறுகிற, அவரை அதிகமாக அறிந்து கொள்ள உதவுகிற ஒரு நாளாக அல்லாமல், அதை செய்யாதே இதை செய்யாதே என்று விதிகளை சுமத்துகிற நாளாக மாற்றிவிட்டீர்களா? ஆம் என்றால் தேவன் விரும்புகிறபடி அந்நாளை ஆசரிப்பதற்கு என்ன மாற்றங்களை செய்யலாம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆடுகள் கழுதைகளுக்கானவற்றை செய்தல், ஓய்வு நாளில் வேலை எதுவும் செய்யாதிருத்தல், இந்த இரண்டில் பிராணிகளுக்காக செய்வதை முதலிலும் ஓய்வு நாளில் வேலை செய்யாமல் இருப்பதை இரண்டாவதாகவும் வைத்திருந்தார்கள். இதுதான் யூதருடைய முக்கிய வரிசை. ஆனால் மனிதருக்கு நன்மை செய்வது என்று வந்தால் அதை மூன்றாவதாக அவர்கள் வைத்து பார்த்தார்கள். ஆனால் ஆடுகளுக்கும் கழுதைகளுக்கும் செய்வதை விட மனிதருக்கு செய்வது மிகவும் முக்கியம் அல்லவா? இயேசு காட்டின முக்கிய வரிசையை பாருங்கள். பிற மனிதரின் நன்மைக்கானவற்றை செய்தல் முதலிடம், ஆடுகள் கழுதைகளுக்கானவற்றை செய்தல் இரண்டாம் இடம், ஓய்வு நாளில் வேலை எதுவும் செய்யாதிருத்தல் மூன்றாவது இடம். எனவே தேவன் சொல்லுகிற இந்த முக்கிய வரிசையை நாம் எப்போதும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். மனிதனுடைய நன்மைக்காகவே ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. எனவே மனிதன் மிகவும் கஷ்டப்படுகிறான் என்றால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த நாளிலே அந்த உதவியை நாம் செய்வதிலே தவறில்லை என்பதை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எனவே எது முக்கியம் என்பதை ஓய்வு நாள் ஆசிரியத்தில் கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருப்பதை விரும்புகிற தேவ குணம் இதில் வெளிப்படுகிறது. இந்த முக்கிய வரிசையை பற்றி ஏசாயா மூலமாகவும் தேவன் சொன்னதை நாம் பார்ப்போம். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்ற ஏசாயா 58:3 வாசிக்கிறோம். உபவாச நாள் என்று ஒரு நாளை நாம் நியமித்திருந்தால் அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது என்பதை இந்த கட்டளை நமக்கு காட்டுகிறது. ஏசாயா 58 நாம் 2 நாட்களை பார்க்கிறோம். ஒன்று உபவாச நாள், இன்னொன்று ஓய்வு நாள். இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இரண்டும் ஆராதனை நாட்கள், இரண்டும் வேலை செய்யாதிருக்கும் நாட்கள். ஆராதனையாக நாம் உபவாச நாள் என்று நியமிக்கும் போது அன்றைக்கு வேலை செய்யாமல் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஓய்வு நாளிலும் நாம் வேலை செய்யாமல் ஆராதனை செய்ய வேண்டும். எனவே இந்த 2 நாட்களையும் 58 பார்க்கிறோம். இந்த 2 நாட்களிலும் நாம் செய்கிறவற்றில் முக்கிய வரிசை ஒன்றை ஏசாயா அறிமுகப்படுத்துகிறார். இந்த நாட்களில் நீங்கள் செய்வதை விட மற்ற நாட்களில் செய்பவை முக்கியம். அது என்ன என்பதையும் அவர் காட்டுகிறார். அதை பார்ப்போம். இப்படி ஆராதனைக்காக வருகிற இந்த ஜனங்களை குறித்து சொல்லும்போது, தேவனுடைய நியாயத்தின்படி நடக்க ஆசைப்படுகிற மக்கள் போல அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி என்னுடைய வழிகளை எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். இது நம்மை சுட்டி காட்டுகிறதா? ஆலயத்திலே உட்கார்ந்து வேதாகமத்தை படிக்க வேண்டும், புதிதாக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செய்கிற நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவை என்பது காட்டுகிறதா? தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும், புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், நீதி நியாயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன ஒன்றை அவர் சொல்லுகிறார் தெரியுமா? இதெல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் இருதயத்திலே நீங்கள் என்னை விட்டு பிரிந்து இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அவர் இப்படி சொல்கிறார்? அதற்கான காரணத்தை பின்னால் அவர் சொல்கிறார். மற்ற நாட்களில் நீங்கள் வாழ்கிற விதமானது இந்த ஆராதனை நாளில் நீங்கள் ஆசைப்படுகிற விதத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது. இந்த நாளிலே இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு மற்ற 6 நாட்களில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். மற்ற 6 நாட்களிலே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? இது முக்கியம். ஆராதனைக்கு வந்து பாட்டு பாடி ஜெபித்து காணிக்கை கொடுத்து
பலி செலுத்தி, இது பழைய ஏற்பாட்டை நான் சொல்கிறேன். அதேபோல் இப்போதும் பாட்டு பாடி ஜெபித்து பிரசங்கத்தை கேட்டு நாம் செயல்படுகிற செயல்களை விட மற்ற 6 நாட்களிலே நன்மை செய்வது முக்கியம் என்று சொல்கிறார். செம்மறியாடு வெள்ளாடு கதை இயேசுவானவர் சொன்னார் அல்லவா? அந்த கதை முடிவில் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்வாராம், நீங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வந்து ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம். இதை மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கும் ஏசாயா சொல்வதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எப்படி என்பதை நாம் வேகமாக பார்ப்போம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல் என்று 7ஆம் வசனத்தில் ஏசாயா சொல்கிறார். ஆம், அது மிகவும் முக்கியமானது. மற்ற 6 நாட்களில் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்காமல் 7ஆவது நாளில் நீ ஆலயத்தில் வந்து தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்வது வீண் என்று சொல்கிறார். மத்தேயுவிலே இயேசுவானவர் சொன்னதை பார்க்கிறீர்களா? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். உடனே இவர்கள் கேட்பார்களாம், நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்பார்களாம். என்ன புரிகிறது? பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர்கள் இல்லை இவர்கள். தாகமுள்ளவர்களுக்கு தாகத்தை அதற்காக தீர்த்தவர்கள் இல்லை இவர்கள். இது இவருடைய சுபாவம். எனவே ஏழைகளுக்கு செய்யும்போது தேவனுக்கு செய்கிறோம் என்கிற எண்ணமே இல்லாமல் செய்தார்கள். இன்றைக்கு சிலர் இருக்கிறார். ஒரு இடத்துல இடத்துல சொன்னார், யாராவது பிச்சை கேட்டால் நான் கொடுத்து விடுவேன், ஏனென்றால் அவன் பிச்சைக்காரனோ தேவனோ எனக்கு தெரியாது என்று சொன்னார். அது பிச்சைக்காரனோ தேவனோ தெரியாது, தேவனாக இருந்தால் என்ன செய்வது என்று கொடுப்பது அல்ல. அப்படி இருந்தால் ஆம், பிச்சைக்காரனை போல் ஒரு நாள் வந்தேன், நான் உனக்கு சாப்பாடுக்கு காசு கொடுத்தேன் என்று சொல்லிவிடுவான். இவர்களுக்கே தெரியவில்லை அப்படி செய்தது. ஏனென்றால் அது அவர்களுடைய சுபாவம். நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கணக்கு வைக்கிற ஒரு தன்மை இவரிடத்தில் என்ன செய்யலை இல்லை என்பது தெரிகிறது. அப்படி அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்வாராம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இவருக்கு செய்தால் நாம் தேவனுக்கு செய்கிறோம் என்று நினைத்து செய்வதல்ல, இவருக்கு தேவை, இவருக்கு செய்கிறோம் என்று செய்வது தான். அதுதான் நம்முடைய தன்மையாக இருக்க வேண்டும். துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதல். ஏசாயா 58:7 வாசிக்கிறோம். இயேசு சொன்னதை பாருங்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். உடனே அவர்கள் கேட்பார்களாம், எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம்? ஏதாவது ஒரு துரத்துண்ட சிறுமியானவரை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு அப்பாவை வயதான நிலையில் பிள்ளைகள் துரத்து விடுகிறார்கள். அவர்களை பார்த்து, இந்த பிள்ளைகளுக்கு அக்கறையே இல்லையா? அரசாங்கம் என்ன செய்கிறது? இவர்களெல்லாம் உள்ளே தூக்கி சிறைச்சாலையில் போட வேண்டும் என்று பேசுவது அல்ல. அந்நியனாக இருந்தவர்களை அந்நியருடைய வீட்டிலே சேர்த்தீர்கள் என்று சொல்லவில்லை. அந்நியனாக இருந்த என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள். அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். சில சமயங்களில் சிலர் நன்றியற்றவர்களாக மாறிவிடலாம். அதற்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. இப்படி சொன்ன உடனே ராஜா அவர்களை பார்த்து சொல்லுவாராம், சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பார்களாம். இயேசு சொல்கிறார், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்று அவர்கள் கேட்கும்போது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்வார். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது என்று ஏசாயா 58:7 வாசிக்கிறோம். சில சூழ்நிலைகளில் நமக்கு வேண்டியவர்கள் கஷ்டத்தோடு இருக்கும்போது அங்கே செல்வதற்கு நாம் பயப்படுகிறோம். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். சொல்லியிருக்கிற பிரகாரமாக COVID-19 இருக்கிற வீடுகளில் எல்லாம் போய் நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்லவில்லை. இல்லை, அப்படி போகலாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்வதும் சரியில்லை. வேதாகமத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தொற்று நோய் ஒருவருக்கு வந்திருந்தால் அவரை தனிமைப்படுத்த வேண்டும், தொட்டுவிட்டால் கையை கழுவ வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதாகமம் சொல்லுகிற கட்டளையைத்தான் இன்றைக்கு அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே வியாதியாக இருந்த நிலை, காவலில் இருந்த நிலை வித்தியாசமானது. தேவன் அவனை அடித்திருக்கிறார், அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், வியாதியாக இருக்கிறான். நான் போய் பார்த்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், நான் போய் இவனை பார்த்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கிற ஒரு நிலை. அந்த
நிலையை பற்றி ஆண்டவர் பேசும்போது இவர்கள் கேட்பார்களா, உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு எப்போது நாங்கள் வந்தோம், அப்படி எங்களுக்கு நினைவில்லையே என்று அவர்கள் சொல்லும்போது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்வார். நன்மையை செய்ய வேண்டும், அதே போல தீமையை ஒழிக்கவும் வேண்டும். எப்படியெல்லாம் நாம் தீமையை ஒழிக்க வேண்டும்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது என்று ஏசாயா 58:6 சொல்கிறார். ஏசாயா 1 23 வசனத்தில் என்ன கட்டுகளை பற்றி அவர் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தைகளை மூல மொழியிலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நியாயாதிபதி செய்ய வேண்டிய வேலையை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைகூலியை நாடி தெரிகிறார். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறது இல்லை. அக்கிரமமாக கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர பிறரிடத்தில் லஞ்சம் வாங்கி கொண்டு இவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. நியாயத்துக்கு புறம்பான விதத்தில் மற்றவர்களை கட்டி வைத்திருப்பதிலிருந்து அவர்களை விடுவிக்கிற நியாயாதிபதியாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி நியாயாதிபதி செய்யவில்லை என்றால் நாம் போய் அந்த நியாயாதிபதியோடு சண்டை போட வேண்டும் என்றெல்லாம் சில சமயங்களில் நாம் நினைக்கிறோம். ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் நீங்கள் தான் நீதிபதி. வீட்டில் உங்களுடைய மனைவியும் பிள்ளையையும் எப்படி நடத்துகிறீர்கள்? அல்லது மனைவியாக இருந்தால் நீங்கள் தான் நீதிபதி, உங்கள் கணவனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எப்படி நடத்துகிறீர்கள்? அநியாயமாக ஒருவருக்கு சார்பாகவும் இன்னொருவரை கஷ்டப்படுத்துவதும் இருந்ததென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக நடக்கவில்லை என்பது தெரிகிறது. நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது என்று அர்த்தம் சொல்கிறார். நுகத்தடி என்றால் மாட்டின் கழுத்தில் ஒரு கம்பு வைத்திருப்பார்கள் அல்லவா? மாட்டு வண்டியை பார்த்தால் தெரியும், நீளமாக அந்த 2 மாடுகள் மேலும் ஒரு கம்பு குறுக்காக இருக்கும். அதை நுகத்தடி என்பார்கள். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவ்வப்போது அந்த மாட்டிற்கு உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நுகத்தடி கட்டி இருக்கக்கூடிய கயிற்றை அவிழ்த்து அதற்கு தண்ணீர் காட்ட வேண்டும். ஓசியா 11:4 தேவன் இதை குறித்து பேசுகிறார் பாருங்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தைகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எப்படி இந்த மாடுகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக அந்த நுகத்தடி கட்டியிருந்த அந்த கயிற்றை அவிழ்க்கிறோமோ அதுபோல் மனிதரை கட்டியிருக்கக்கூடிய பிணையல்களை நாம் நெகிழ்க்க வேண்டும். தேவன் அப்படி செயல்பட்டதாக சொல்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஆம், நமக்கு கீழாக வேலை செய்கிறவர்கள் இளைப்பாறுவதற்கான நேரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோமா? நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பாருங்கள். நாம் நமக்கு தேடுகிற வசதிகளை நமக்கு கீழாக வேலை செய்கிறவர்களுக்கு நாம் செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அதை செய்யவில்லை என்றால் நாம் தவறு செய்கிறோம். நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது. மனாசேயை ஒரு முறை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியினாலே பாபிலோன் ராஜா கட்டு வைத்தான். அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது. அந்த கஷ்டங்கள் வரும்போது தேவனை நோக்கி கெஞ்சுகிறார்கள். தேவன் என்ன செய்தார்? அவனை விடுவித்தார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நாம் நெருக்கப்படுகிற சமயங்களிலே அவர் எவ்வளவு அதை குறித்து நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 63:9 ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நமக்கு நெருக்கம் வரும்போது, நமக்கு கஷ்டம் வரும்போது அவரும் நெருக்கப்படுகிறார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்கிறார். நாம் கஷ்டப்படும் போது அவர் கஷ்டப்படுகிறார். அதுபோல நம்மை சேர்ந்தவர்கள் கஷ்டப்படும் போது நாமும் கஷ்டப்பட வேண்டும். நமக்கு அது வேதனையாக இருக்க வேண்டும். சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட வேண்டும் என்றும் ஏசாயா 58:6 சொல்கிறது. நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று தம்மை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல நமக்கு கீழாக யாரும் அடிமைகளைப் போல இருக்கிறார்கள் என்றால் அவருடைய நுகத்தடிகளை உடைத்து போட்டு அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கருத்தையும் குறித்து 1 மணி நேரம் நாம் விரிவாக பேசலாம்.
தியானியுங்கள். எப்படியெல்லாம் நுகத்தடியின் பிணையல்களை நாம் அவிழ்க்க வேண்டியது இருக்கிறது, எப்படியெல்லாம் நுகத்தடிகளை நாம் உடைத்து போட வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இதை நாம் எப்படி செய்யலாம்? ஏன் இந்த நுகத்தடிகள் அவர்கள் மேலே இருக்கிறது? நுகத்தடிகளை உடைத்து போட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஏன் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? ஏசாயா 5 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என்ன அறிவில்லை? அவர்கள் சேனையுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. வேதம் என்றால் நியாயப்பிரமாணம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வெறுத்து, ஆம், இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த நியாயப்பிரமாணம் வெறுக்கப்படத்தக்க ஒன்றாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இந்த அறிவில்லாமையினாலே அவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றிய உண்மையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு ஓய்வு நாள் ஆசரிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் உண்மையிலேயே ஓய்வு நாளை ஆசரித்தோம் என்றால் அந்த நாளிலே நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் மற்ற நாட்களிலும் நாம் பழகுகிற மக்களிடத்தில் அந்த சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும். இது மிகவும் முக்கியமானது. அப்படியானால் ஓய்வு நாளை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார் 58:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. இஷ்டமானதுன்னா என்னது? ஒரு முறை குறும்புத்தனமாக என்னிடத்தில் ஒன்று சொல்லப்பட்டது. எனக்கு ஜெபம் பண்ணுவதும் வேத வாசிப்பதும் இஷ்டமானது, ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஓய்வு நாளிலே நான் ஜெபிக்கக்கூடாதா, வேதம் வாசிக்கக்கூடாது என்று குறும்புத்தனமாக ஒருவர் கேட்டார். அதற்காகத்தானோ என்ன தெரியவில்லை, இஷ்டமானது என்ன என்பதை அதற்கு முன்பே ஆண்டவர் வைத்து விடுகிறார். 58:3 அந்த இஷ்டமானது எது என்பதை பற்றி பேசுகிறார். நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து, இங்கே இச்சை என்கிற வார்த்தை 13 இஷ்டமானது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் இரண்டும் ஒரே வார்த்தை தான். அப்படியானால் இஷ்டமானது என்பதை போட்டு இங்கே வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இஷ்டமானதின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இங்கே இஷ்டமானது என்று எதை சொல்கிறார்? நம்முடைய வேலைகளை செய்தல், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய தொழில்கள், சம்பாதிப்பதற்கான வேலைகள். இன்னும் அவற்றை நீங்கள் செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து, உங்களுடைய தொழில் சம்பந்தமான, உங்கள் வேலை செய்ய சம்பந்தமான சொந்த பேச்சை நீங்கள் பேசாமல் இருந்து. யாரும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கலாம் கேட்கக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் வேலை சம்பந்தமானது. அவற்றை செய்யாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாள் என்றோம். ஐயோ வேலை போச்சேன்னு கவலைப்பட்டு இருக்கிறது இல்லை. வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணு என்று கட்டளை கொடுக்கிறார். ஓய்வு நாளிலே இவ்வாறு சமாதானமாக ஒரு மனிதனால் இருக்க முடியும் என்றால், தன்னுடைய வேலையை அந்த 24 மணி நேரம் மறந்து தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர் என்று இருக்க முடியும் என்றால், அந்த தன்மை மற்ற 6 நாட்களிலும் வெளிப்படும். என் தேவன் என்னை பாதுகாப்பார் என்று நினைக்கிறதுனால எவரையும் நாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்காது. ஒருவேளை என்னை ஒழிக்க வேண்டும் என்று யாராவது பார்த்தால் தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார். அந்த இளைப்பாறுதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த இளைப்பாறுதலை 7ஆம் நாளிலே ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், மற்ற 6 நாட்களில் மற்றவர்களோடு பழகும்போது அந்த இளைப்பாறுதலை அவர்களுக்கும் கொடுக்கிறவனாக அவன் மாறுவான். அதைத்தான் இந்த 8 கட்டளைகளில் பார்த்தோம். நன்மையான 4 செய்ய வேண்டும், தீமையான 4 நாம் மாற்றி நன்மையாக மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஏசாயா சொன்னார் அல்லவா? இவற்றை மற்ற நாட்களில் நாம் செய்தால் ஓய்வு நாளை உண்மையிலேயே ஆசரிப்போம். ஓய்வு நாளில் உண்மையான இளைப்பாறுதலை பெற்றால் மற்ற 6 நாட்களிலும் அதை செய்வோம். இது ஒரு சுழற்சியாக, இந்த சுழற்சி வேகமாக சுழல தகுந்த விதத்தில் நாம் செயல்படும் போது 7 நாட்களிலும் நாம் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58:14. மனிதர் மேல் அன்பு இல்லாதவர்கள் தேவன் மேல் அன்பு இல்லாதவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று 1 யோவான் 4:20 வாசிக்கிறோம்.
காண்கிற ஒரு மனிதனிடத்தில் அன்பு கூற முடியவில்லை என்றால், காணாத தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்வது பொய் தானே, அது மாய்மாலம் தானே. அப்படிப்பட்ட மாய்மாலத்திலிருந்து நாம் தப்பு தகுந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மற்ற 6 நாட்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஓய்வு நாள் ஆசரித்தல் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருப்பதை விரும்புகிற தேவ குணம் இதில் வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஓய்வு நாள் மூலமாக தேவன் பரிசுத்தத்தையும் கற்பிக்கிறார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார் என்று ஆதியாகமம் 2:3 வாசிக்கிறோம். அதாவது ஓய்வு நாளை தேவன் பிரித்தெடுத்தார். அது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நாள். பரிசுத்த நாள் என்றால் அதுதான் அர்த்தம். பரிசுத்த நாள் என்றால் அங்கே ஏதோ ஒரு சுத்தம் இருக்கிறது. மற்ற நாட்களெல்லாம் அசுத்தம், அந்த நாள் சுத்தம் என்ற அர்த்தம் இல்லை. அந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், சிறப்பான நாள் என்று தான் அர்த்தம். அந்த நாளிலே அவர்கள் வழக்கமாக சபை கூடினார்கள். பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணினார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்தியோகியா என்கிற ஊரிலே சென்று பவுல் பிரசங்கித்தார். யூதருடைய ஜெபாலயத்தில் பிரசங்கித்தார். அங்கேருந்து புறப்படும்போது அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 13:42 வாசிக்கிறோம். சிலர் இந்த வசனங்களை பார்க்கும்போது யூதர்கள் ஓய்வு நாளிலே கூடுவார்கள், எனவே ஓய்வு நாளிலே போய் பிரசங்கித்தார் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். ஏன்னா அடுத்த ஓய்வு நாளில் தான் அவர்கள் மீண்டுமாக கூடுவார்கள். அப்போது அவர்களுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று சொல்கிறார்கள். அது சரியாக இருக்கலாம். ஆனால் எதற்காக புறஜாதியார் இந்த வசனங்களை அடுத்த ஓய்வு நாளிலே தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்? யூதர்கள் போன்றவர்கள் இல்லையே. ஏனென்றால் இந்த ஓய்வு நாள் புறஜாதியாருக்கு உரியது. அது மாத்திரமல்ல, இங்கே ஜெபாலயத்திற்கு வந்த புறஜாதியார் ஓய்வு நாளை ஆசரித்திருப்பார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஜெபாலயத்தில் கூட வேண்டியிருந்த காரணத்தினால்தான் அவர்கள் ஓய்வு நாளிலே பிரசங்கம் பண்ணினார்கள் என்று ஒருவேளை நாம் நினைத்தோம் என்றால், அப்போஸ்தலர் 16:13 ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு சொல்கிறது. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இது பிலிப்பியில் நடந்தது. இங்கே ஜெபாலயம் இல்லை, ஊருக்கு வெளியே ஆற்றின் அருகே கூடுகிறார்கள். எந்த நாளில் வேண்டுமானாலும் குடியிருக்கலாமே. ஓய்வு நாள் தேவையில்லை என்கிற எண்ணம் பவுலுக்கு இருந்திருக்குமானால், நாளைக்கும் வாருங்கள், மறுநாளும் வாருங்கள், ரட்சிப்பை குறித்த காரியங்களை நாம் தியானிப்போம் என்று அவர் கூப்பிட்டிருப்பார். கொரிந்தியர் பாருங்கள், கூடார தொழில் செய்கிற 2 பேரோடு கூட பவுல் அங்கே தங்கியிருந்தார். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் பற்றி சொன்னான். மற்ற 6 நாட்களிலும் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஜெபாலயத்திலே தேவனை பற்றி அவன் அறிவித்தான். அப்போஸ்தலர் 18:3. இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றை நமக்கு காட்டுகிறது. அந்த நாளை பரிசுத்தமான நாளாக பவுல் நினைத்தார். அந்த நாளிலே சபை கூடினார்கள் என்பது தெரிகிறது. நாம் கர்த்தருக்குள் வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு கற்றுத்தருகிறது. நம்மை வித்தியாசப்படுத்த விரும்புகிற தேவ குணம் இதில் வெளிப்படுகிறது. எனவே நாமும் வித்தியாசமானவர்களாக வாழ முடியும். ஏற்கனவே சபை கூடுதலை பற்றி பார்த்தோம் அல்லவா? அந்த நாள் சபை கூடுவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட நாள் என்று வேதாகமம் சொல்கிறது. லேவியராகமம் 23:3 பாருங்கள். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அதில் உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக. அந்த நாளிலே கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்க வேண்டும். அநேகர் இது ஓய்வு நாள், இந்த நாளிலே நான் ஓய்ந்திருக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொல்கிறார்கள். வசனத்தை நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் ஓய்ந்திருக்கும் நாள் என்று சொல்லவில்லை, உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் நாள். இது வெறும் இளைப்பாறுதலை குறித்து பேசவில்லை. கர்த்தருக்கு என்று நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த சபை கூட வேண்டும். இது எப்படி நடக்கும்? பலியிடுகிற வேலையை எருசலேமில் தவிர வேறு எங்கும் செய்யக்கூடாது என்று பழைய ஏற்பாடு சொல்கிறதே என்று சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எனவே அங்கே சபை கூடியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் சொல்கிறார். வாய்ப்பு இல்லாத ஒன்றை தேவன் சொல்லுவாரா? யோசிப்பார். உங்கள் சபை கூட்டங்களை நான் அருவருக்கிறேன், வெறுக்கிறேன் என்று சொன்னதாக ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? எங்கே சபை கூடியிருப்பார்கள்?
இந்த வசனத்தை மறுபடியும் நன்றாக பாருங்கள். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக. அவர் குடியிருந்த ஊர்களிலே அது கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருந்திருக்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் அந்தந்த ஊரிலே சபை கூடியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படவில்லையே, வேதாந்தத்தில் சொல்லவில்லையே என்று சொல்லாதீர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு வீடுமே ஒரு ஆலயமாகத்தான் திகழ்ந்திருக்கிறது. அப்போது அந்தந்த இடங்களிலே பலியிட்டும் இருக்கிறார்கள். சபை கூடுகிற இடம் ஒரு வீடாக கூட இருக்கலாம். முன்பு தகப்பன் அந்த குடும்பத்தின் தலைவன் ஆசாரியனாக இருந்து செயல்பட்டான். ஆபிரகாம் அப்படி செயல்பட்டதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். யோபு அவ்வாறு செயல்பட்டதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த முதற் பிள்ளைகளுக்கு பதிலாக ஆண்டவர் லேவியரை தெரிந்து கொண்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. லேவியருக்கு வயல்கள் கொடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் வயல்களில் போய் வேலை செய்ய முடியாது. 48 பட்டணங்கள் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவதற்கா? யோசித்து பாருங்கள். இந்த ஏற்பாட்டை ஏன் தேவன் செய்தார்? உபாகம் 33:10 லேவி கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் சொல்லும்போது மோசே சொல்லுகிறார், அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் விடுவார்கள். இது லேவி கோத்திரத்திற்கான ஆசீர்வாதம். இதில் முதற் பகுதி லேவியர் செய்ய வேண்டியது, இரண்டாம் பகுதி ஆசாரியர் செய்ய வேண்டியது. லேவியர் ஆசாரியர் என்கிற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு குழப்பம் உண்டாக்கினால் சுருக்கமாக இதற்கான விளக்கத்தை சொல்லிவிடுகிறேன். லேவி கோத்திரத்தில் பிறந்த அனைவரும் லேவியர்கள். அந்த லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆரோனுடைய வம்சத்தார் அனைவரும் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் ஆலயத்திலே வேலை செய்வார்கள், லேவியர்கள் ஊர்களிலே வேலை செய்வார்கள். எனவே தேவனுடைய நியாயங்களை இஸ்ரவேலருக்கு போதிப்பதற்காக லேவியரை தேவன் நியமித்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர்களுக்கு தசமபாகம் கொடுக்கப்பட்டது. சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு இல்லை. எனவே சபை கூடுதல் நடந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கும் நாம் அதை செய்ய வேண்டும் என்று வேதாகமம் வற்புறுத்துகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம் என்று எபிரேயர் 10:25 சொல்கிறார். எதற்காக அப்படி செய்ய வேண்டுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஆம், நாம் நல்லவற்றை செய்வதற்கு சபை கூடுதல் நம்ம ஏவ வேண்டும். சபை கூடும்போது நான் முக்கியமானவன் என்று காட்டுவதற்கு அல்ல, ஒருவர் நேசித்து, சபையிலே எளியவர்கள் இருந்தார்கள் என்றால் வசதியானவர்கள் அவருக்கு உதவி செய்வது, வசதியானவர்களுக்கு எளியவர்களும் உதவி செய்யலாம். அவர்கள் செய்ய முடியாத வேலைகளை இவர்கள் செய்து கொடுக்கலாம். செய்து இருவருமே சமமான ஒரு பாசத்தோடு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கற்பிக்க விரும்பினார். ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்தத்தை தேவன் கற்பித்தார். பரிசுத்தம் என்றால் என்ன? வித்தியாசமான தன்மை. ஓய்வு நாள் ஆசரிப்பு அதை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்மை போல நம்மையும் உயர்ந்த இடத்தில் பார்க்க விரும்புகிற தேவ குணம் இதில் வெளிப்படுகிறது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அவர் எப்படி மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று தேவன் சொன்னாரே, அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஓய்வு நாள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஓய்வு நாள் என்பது தேவனின் குணத்தை அனுபவித்து வாழுதல் என்று பார்த்தோம். ஓய்வு நாளில் வெளிப்படுகிற தேவ குணம் என்ன என்பதை பார்ப்போம். நாம் நன்றாக இருப்பதை அவர் விரும்புகிறார் என்று பார்த்தோம். நாம் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார் என்பதை பார்த்தோம். நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருப்பதை அவர் விரும்புகிறார் என்று பார்த்தோம். நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருப்பதை விரும்புகிறார் என்று பார்த்தோம். நம்மை வித்தியாசப்படுத்த விரும்புகிறார் என்று பார்த்தோம். தம்மை போல நம்மையும் உயர்ந்த இடத்தில் பார்க்க விரும்புகிறார் என்று பார்த்தோம். ஒருவேளை இந்த பாடம் நாம் படித்தபோது இந்த 6 கருத்துகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றார், மீண்டும் ஒரு முறை அவற்றை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓய்வு நாள் ஆசரிப்பில் நாம் 3 முக்கியமானவற்றை கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல், முக்கிய வரிசை, பரிசுத்தம். அதை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று எபிரேயர் 4:10 சொல்கிறது. அதே அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தார். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் ஓய்ந்திருந்தது போல நாமும் ஓய்ந்திருப்போம். எப்போது?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த இளைப்பாறுதல் எவன் ஒருவன் பிரவேசித்திருக்கிறானோ அவன் இந்த 7ஆம் நாளில் தன்னுடைய செயல்களை நிறுத்திவிட்டு ஓய்ந்திருப்பான். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்காதவர்கள் இந்த நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பது கொஞ்சம் கஷ்டத்தான். எனவே இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கத்தக்கதாக நாம் ஆலயத்திற்கு செல்லும்போது இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கும் அந்த இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அட்வொகேட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் எனும் ஒரு மருத்துவமனை இல்லினாய் மாநிலத்தில் பாக்ரிட்ஜ் என்கிற இடத்துல இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் துறை வருடத்திற்கு ஒரு முறை ஹெட்ஸ் இன் த வீட்ஸ் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறது. ஒரு வருடத்திலும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதாக சொல்கிறார்கள். இதுவரை 39 நிகழ்ச்சிகள் இவ்வாறு நடந்திருக்கிறது, அல்லது 39 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார்கள். இது ஒரு பிக்னிக். இந்த ஒரு நாள் சுற்றுலாவுக்கு அநேகர் வருவார்கள். இந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற புற்றுநோய் சம்பந்தமான மருத்துவர்கள், தாதிமார் அங்கே வருவார்கள். இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சுகமான வியாதியஸ்தர்கள், புற்றுநோய் வியாதியஸ்தர்கள் வருவார்கள். இப்போது சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற வியாதியஸ்தரும் இங்கே வருவார்கள். சிறு பிள்ளைகள் வரும்போது அவருடைய பெற்றோர்களும் கூட வருவார்கள். இப்படிப்பட்ட இந்த பிக்னிக்கு நிக்கலாஸ் கூயி என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்னராக சென்றார். அவர் சென்றபோது ஒரு சிறுவன், இவரும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர். அங்கே வந்திருந்த மற்ற நோயாளிகளை எல்லாம் பார்த்தபோது இவர் மனது வேதனையால் நிறைந்தது என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த கெமோதெரப்பி எடுத்துக்கொள்வதனாலே தலையிலே முடிகளை இழந்து மொட்டையாக இருக்கக்கூடிய மக்களை அவர் பார்க்க முடிந்தது. இந்த சிகிச்சையினாலே உடல் மெலிந்து மிகவும் ஒல்லியாக இருக்கக்கூடிய மக்களை அவரால் பார்க்க முடிந்தது. வலி உடைய நோயாளிகளை அவர் இங்கே பார்க்க முடிந்தது. இவர்களெல்லாம் பார்த்தபோது எப்போது சுகம் கிடைக்கும் ஆண்டவரே என்றுதான் என்னால் யோசிக்க முடிந்தது. இப்போதே இவர்கள் எல்லோரையும் சுகமாக்கிவிட்டால் எவ்வளவு நல்லது என்று தான் என்னால் யோசிக்க முடிந்தது. எனக்கு சுகம் கிடைத்திருந்தது. அந்த சுகம் இவர்களுக்கும் கிடைத்தால் எவ்வளவு நல்லது என்று தான் என்னால் யோசிக்க முடிந்தது. அந்த ஜெபாலய தலைவன் சொன்னது போல, வேலை செய்வதற்கு 6 நாட்கள் உண்டே, இன்றைக்கு நீங்கள் வராதீர்கள், போங்கள் என்று துரத்தக்கூடிய ஒரு நினைப்பு எப்படி அந்த ஜெபாலய தலைவனுக்கு வந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார். புரிகிறதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு தெரிகிறது. அந்த கஷ்டத்தை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உடனே விடுதலை கிடைக்காதா என்கிற எண்ணம்தான் என்னை நிறைத்தது என்று சொல்கிறார். ஆலயம் அப்படிப்பட்ட ஒரு பிக்னிக் இடம்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, 7 நாளைக்கு ஒரு முறை நம்ம போகிற இடம். இது பாவமே இல்லாத பரலோகம் இல்லை, நோயாளிகள் நிறைந்த மருத்துவமனை. ஆம், நோயாளிகள் நிறைந்த மருத்துவமனை. தேவனை நம்ப முடியாமல் தவிக்கிற நோயாளிகள் நிறைந்த மருத்துவமனை. பெருமை, பொறாமை, எரிச்சல், இந்த பாவங்களெல்லாம் நிறைந்திருக்கிற மனிதர்கள் கூடியிருக்கிற ஒரு மருத்துவமனை. பாவமே இல்லாதவர்கள் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் உள்ளவர்கள் தான் அங்கே கொடுக்குறோம். இந்த பிக்னிக்கை எதற்காக வைக்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவதற்காக. நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு சுகம் கிடைத்தது, உனக்கும் சுகம் கிடைத்து விடும் என்று சொல்வதற்கு. நானும் உன்னை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கவலைப்படாதே, நமக்கு சுகம் கிடைக்கும் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அவர்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். ஆலயத்தில் கூட நாம் அதற்காகத்தான் கூடுகிறோம். ஒருவேளை நீ மோசமானவன் என்று சொல்வதற்கு என் மனது தூண்டப்படும் என்றால், நான் பெருமை பிடித்தவன், நான் அகங்காரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நான் திருந்தாதவன் என்பதை தவிர வேறு என்ன அங்கே உண்மை இருக்க முடியும்? இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்த ஸ்திரியை பார்த்து, இவள் எவ்வளவு பெரிய பாவி
என்று சொன்ன சீமோனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நாளில் உண்மையான இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வோமா? மற்றவர்களுக்கு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். என் நல்ல பிதாவே, என் நல்லவர், நாங்கள் ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து இளைப்பாறுதலை பெற்று அந்த இளைப்பாறுதலை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சபை கூடுகிற நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய வேலைகளெல்லாம் நாங்கள் நிறுத்திவிட்டு இந்த உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் அந்த நாளிலே உமோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.